ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். அதர்வா முரளி அவர்களுடைய தம்பியான ஆகாஷ் முரளி அவர்கள்கிட்ட உங்க ஃபேமிலியில இருந்து தளபதி பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஃபேமிலியா நான் எப்படி பாக்குறேன்னு சொல்ல விரும்பல. பட் தளபதியோட ஒரு ஃபேன் பாயா சொல்லணும்னா ஒரு ஸ்டைலிஷான பொலிட்டிஷியனா அவரு இருக்காரு. ஜென்ரலா நம்ம பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பொலிட்டிஷியனா பார்த்தது இல்ல. ஸோ அதுல ஃப்ரெஷ்ஷா தளபதியை பார்த்தது செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி தளபதியோட பாலிடிக்ஸ் என்ட்ரியை பத்தி பேசியிருக்காரு. அண்ட் தளபதியோட அங்கிளான ஜேவியர் பிரிட்டோ அவர்களுடைய மகளை தான் இவரு மேரேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட முதல் படமான நேசிப்பாயா படத்தை கூட ஜேவியர் பிரிட்டோ அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ப்ரொமோஷனுக்காக தளபதியை ஏதாவது ரிலீஸ் பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். ஏன்னா ரீசெண்டா மார்க் ஆண்டனி, இட்லிஸ்ட், அலங்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட படத்தோட ப்ரொமோஷனுக்கு தளபதி கிட்ட வந்தாங்க. ஸோ ஜேவியர் பிரிட்டோ அவர்கள் தளபதியோட க்ளோஸ் ரிலேஷன், அதுவும் மாஸ்டர் படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டாவதா பண்ற படமே இதுதான். ஸோ இவங்க சைட்ல இருந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பா தளபதி ஹெல்ப் பண்ணுவாரு ப்ரொமோஷனுக்கு. பட் ஸ்டில் இவங்க அப்ரோச் பண்ணாம ஓனா ப்ரொமோட் பண்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அதுவும் இந்த படத்தோட இயக்குனர் விஷ்ணுவர்தன் என்றப்போ அதுவே ஒரு சாலிடான செல்லிங் பாயிண்ட். ஏன்னா நிறைய எக்ஸலண்டான படங்களை கொடுத்த ஃபிலிம் மேக்கர். ரீசெண்ட் இயர்ல அவங்க தமிழ் படம் எதுவுமே பண்ணல. அண்ட் லாஸ்டா பண்ண தமிழ் படமும் பெருசா ஓடலனாலும் அவருடைய லாஸ்ட் ஹிந்தி படம் ஷேர்ஷா வேற லெவல்ல இருக்கும். ஹிந்தியில ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்ச படம். அண்ட் சல்மான் கான் அவர்களோட ஒரு படம் பண்ணலான்னு இருக்காரு. அண்ட் சில வருஷங்களா தமிழ்ல அஜித் அவர்களோடையும் பேசிட்டு இருக்காரு. அண்ட் ரீசெண்டா வந்த நேசிப்பாயா படத்தோட ட்ரைலருமே ப்ராமிசிங்கா தான் இருக்கு. இந்த பொங்கல் ரிலீசஸ்ல நேசிப்பாயா கண்டென்ட் ரீதியா சர்ப்ரைஸ் பண்ணாலும் ஆச்சரியம் படுறதுக்கு இல்ல. பட் ஒரு அர்பன் லவ் ஸ்டோரின்றதுனால பிஎம்சில பெருசா ஒர்க் ஆகாது. ஸோ கண்டென்ட் கிளிக் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் ஏ சென்டர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா கிடைக்கும். ஸோ பொங்கல் ரிலீசஸ்ல யாரெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜென்ரலா ஒரு பக்கம் ஆதித்தி சங்கர் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது சங்கர் மனைவி அவர்களோட சங்கீதா அண்ணியும் போய் பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஆகாஷ் முரளி அவர்கள் அவங்களோட ஃபேமிலின்றதுனால கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஷோல சங்கீதா அண்ணியை எதிர்பார்க்கலாம். ஈவன் தளபதியை படம் பார்த்துட்டு விஷ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.